மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளரை நிறுத்துவது என்பதை முடிவு செய்து இன்று இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறார்கள். இது குறித்து நாங்கள் 3 கட்சி முன்னணி தலைவர்களும் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை என்று கூடி கலந்தாய்வு செய்து ஒருமித்த முடிவை எடுப்பது என்று முயற்சி மேற்கொண்டோம். மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒற்றுமை மிக முக்கியமானது என்கிற அடிப்படையில் இந்த விவாதத்தை மிக கவனமாக நாங்கள் கையாண்டோம். இது ஒரு இடைத்தேர்தல், பொது தேர்தல் இல்லை. ஆகவே இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை சிபிஐ எடுத்தது. போட்டியிடலாம், போட்டியிட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை சிபிஎம் எடுத்தது. இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒருமித்த முடிவை எடுத்தால் அது எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை நாங்களும் ஏற்போம் என்று கோரினோம். பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாம் எடுத்த நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக நின்று வேட்பாளரை அறிவிக்க இருக்கிறது. இது தோழமையோடு எங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று நிலைப்பாட்டை எடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும், வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இப்போது மக்கள் நல கூட்டு இயக்கம் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியை எழுகிறது. மக்கள் நல கூட்டு இயக்கம் போராட்ட களத்தில் கூட்டு இயக்கமாகவே தொடரும், தேர்தல் களத்தில் கூட்டணியாக இல்லை என்பதுதான் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது. எங்களுக்கிடையில் வேறு எந்த கசப்பும் இல்லை. இது ஒரு இடைத்தேர்தல், அவ்வளவுதான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை நிறுத்துவதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ எந்த கசப்பும் இல்லை. போட்டியிட வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எடுத்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை நாங்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் முன்வைத்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை தாண்டி போட்டியிடுவது அவசியமானது என்பதை எங்களிடத்தில் வலியுறுத்தினார்கள். ஆகவே ஜனநாயகபூர்வமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதாவது அந்த முடிவை எடுப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு என்கிற அடிப்படையில் எங்கள் கருத்துக்களை மட்டும் நாங்கள் வலியுறுத்தினோம். அந்த முடிவை எடுப்பதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதை அனுமதித்தோம். ஆக எங்களுக்கு இடையிலான தோழமை அதனால் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை. போராட்ட களத்தில் இணைந்து செயல்படுவதில் சங்கடங்களோ தடங்களோ இருக்க வாய்ப்பில்லை. அந்த புரிதலோடு தான் இப்போதைக்கு எங்கள் பயணம் தொடர்கிறது. இந்த சூழலில் சிபிஐயினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநில குழு கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று இன்னும் வெளியாகவில்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் போட்டியிடுவதில்லை என்கிற அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். சிபிஐ என்ன முடிவெடுக்கிறது என்பதை அறிந்த பின்னர் விடுதலை சிறுத்தைகள் அது குறித்த கருத்தை தெரிவிப்போம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும் அந்த வேட்பாளருக்கு விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் இருந்து ஆதரவு கொடுக்கணுமா தேர்தலில்?
சிபிஐ மாநில குழு என்ன முடிவெடுக்கிறது என்று இன்னும் வெளியாகவில்லை. 3 கட்சிகளும் தோழமை இயக்கங்கள் என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை இன்னொருவர் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயைந்து செயல்படுவது சாலச் சிறந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த நிலைப்பாட்டிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு என்ன பதிலை சொல்லப் போகிறது, என்ன எதிர்வினையாற்றப் போகிறது என்பதை இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் எமது கருத்தை வெளியிடுவோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து ஆதரவு முழுமையாக அவங்க வழங்கப்பட மாட்டாதுன்னு சில கருத்துக்கள் வந்துட்டு போட்டியிட வேண்டாம் என்றுதான் நாங்கள் வலியுறுத்தினோம். அதற்கான காரணங்களை சொன்னோம். ஏனென்றால் இந்த இடைத்தேர்தலில் எடுக்கிற முடிவு என்பது அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு எடுக்கப்படுகிற முடிவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த இடைத்தேர்தலுக்கான ஒரு தற்காலிக முடிவாக அதை நாம் பார்க்க முடியாது. இப்போது எடுக்கப் போகிற எந்த முடிவும் அடுத்து வருகிற 2019 நாடாளுமன்ற தேர்தலோடும் தொடர்புடையதாக விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறது. ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த விவாதங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தினோம். என்றாலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய மாநில குழுவில் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வேட்பாளரையும் இன்றைக்கு அறிவிக்க இருக்கிறது. அதனையொட்டி மாநில குழுவை கூட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எத்தகைய முடிவை எடுக்கிறது என்பதையும் நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். தோழமை கட்சி என்கிற அடிப்படையில் அவர்களின் கருத்தை அறிந்த பின்னர் எங்கள் கருத்தை நாங்கள் வெளியிடுவோம். போராட்ட களங்களில் கூட்டு இயக்கமாக செயல்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறது தொடர்ச்சியாக கூட்டணியாக இது தொடர்வதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இதே நிலைப்பாடு இந்த கூட்டணியாக தொடராது அப்படின்னு இந்த இடைத்தேர்தல் களத்தில் கூட்டணியாக இல்லை என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் போராட்ட களத்தில் நாங்கள் கூட்டு இயக்கமாக தொடர்வதில் சிக்கல் இருக்காது என்று நான் நம்புகிறேன். கூட்டணிக்குள்ள இருக்க பிளவுன்னு எடுத்துக்கலாம். இதை அப்படி பார்க்க வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை தருகிறேன். போராட்ட களத்தில் கூட்டு இயக்கமாகவும் தேர்தல் களத்தில் கூட்டணியாகவும் இருப்போம் என்று ஏற்கனவே நான் பலமுறை கூறியிருக்கிறேன். ஆனால் இந்த இடைத்தேர்தல் களத்தில் கூட்டணியாக செயல்பட இயலாத நிலை உள்ளது. அதனால் போராட்ட களத்தில் கூட்டு இயக்கமாக செயல்படுவதில் சங்கடம் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது ஒரு இடைத்தேர்தல் தான், இது பொது தேர்தல் அல்ல. ஆக இடைத்தேர்தலில் எடுக்கிற இந்த முடிவு எங்கள் தோழமையை பாதிக்காது, தொடர்ந்து கூட்டு இயக்கமாக இயங்குவதற்கு சிக்கல் இருக்காது என்று நான் நம்புகிறேன்.